கணவனற்றவள், நாமமற்றவள், வம்சமற்றவளாவேன். நான் ஆரவாரத்தோடு ஆகாயம் தொடும் அடர்ந்த காட்டு தீயாவேன். பரிசுத்தத்தின் உச்சம், ஆனால் அசுத்த உள்ளங்களோடு உழன்று கொண்டிருந்தவள். இன்று நிறைந்த சபையில் நான் வடித்த கண்ணீர் அகிலம் அனைத்திலும் உள்ள பெண் குலத்தின் வேதனையின் அடையாளமாகும். ராஜமாதா குந்தி, மகாராணி காந்தாரி, உமது பிராணன் காக்கப்பட வேண்டும் என்ற இச்சை கொண்டிருந்தால் இப்போதே இந்த சபையை தியாகம் செய்து விலகிச் சென்று விடுங்கள். ஏனெனில் அநீதியை விளைவிக்கும் இந்த அரசவை சற்று நேரத்தில் மண்ணுக்குள் செல்லவிருக்கிறது. நான் மனித பிறவி அல்ல, மரணத்தின் அவதாரம். இறப்பினை வழங்கக்கூடியவள். இந்த அதர்ம சபையில் கூடியிருக்கும் அனைத்து துஷ்டர்களின் பிராணனை பறிக்க வந்த மரணம். வழங்கவிருக்கின்றேன் சாபத்தை. அநியாயத்தை விளைவிக்கும் இந்த அநீதி சபை. வேண்டாம் திரௌபதி, சாபமிடாதே திரௌபதி. மன்னித்தருள்வாயாக, மன்னித்தருள்வாயாக. என்னுடைய சாபமே மன்னிப்பாகும் மகாராணி.